அனைவருக்கும் வணக்கம். இனிய 2025 ஆங்கில வருட புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இதுவரை யாரெல்லாம் குருவாக இருந்தார்களோ அனைவருடைய பாதமும் பணிந்து இந்த பதிவு. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ 2025 12 ராசிகளுக்கும் 2025ஆம் ஆண்டு ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்ன மாதிரி ஒரு வருடப்பிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எல்லாரும் 12 ராசிக்காரங்களும் பார்க்கலாம். அப்போ ஏதோ நான் கற்றது, நான் உணர்ந்தது, நான் அனுபவ ரீதியாக கண்டது, இதை வைத்து இந்த வீடியோ ஒரு அற்புதமான ஒரு பலனாக இருக்கும் உங்களுக்கு. இப்போது இந்த 2025 பிறக்கிற நாள் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை. அருமையான ஒரு பொன் கிடைத்தால், அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படின்னா, அப்போது புதன்கிழமை. அது மட்டும் இல்லை, வளர்பிறை திதி. வளர்பிறையில் ஒரு விஷயம் நடக்கிறது, வளர்பிறையில் ஒரு நல்ல நாள் பார்த்து ஒரு விஷயம் செய்கிறது, வளர்பிறையில் ஒரு குழந்தை பிறக்கிறதுங்கிறது எப்படி ஒரு அற்புதமான விஷயமோ அதே மாதிரி ஒரு வருடம் வளர்பிறையில் பிறக்கிறது மிகவும் சிறப்பான ஒரு விஷயம். அப்போ நட்சத்திர ரீதியாகவும் சரி, கிழமை ரீதியாகவும் சரி, ஒரு அற்புதமான ஒரு நன்னாளாக 2025 இருக்கும். அப்போது இந்த வருடத்திற்கான சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பயிற்சி இருக்குது 2025. குரு வந்து ரிஷப ராசியிலேருந்து மிதுன ராசிக்கு போகிறாரு. சனிப்பயிற்சி கண்டிப்பாக இருக்குது. சனிப்பயிற்சி அப்படிங்கிறது பங்குனி 16 பார்த்தீங்கன்னா கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறாரு. அது மட்டும் இல்லை, ராகுகேது பயிற்சியும் இருக்குது. அப்போ இந்த அற்புதமான 4 கிரகங்களுடைய பயிற்சி 2025 நடக்க போகுது. நம்ம மட்டும் பயிற்சி ஆகிறது இல்லை, 4 வருட கிரகங்களும், அதாவது 4 ஆளுமை கிரகங்கள், வருட கிரகங்களை ஒரு விதி அப்படி புரட்டி போடுறத வல்லமை பெற்ற 4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறது ஒரு அற்புதமான பலனாக இந்த வருடத்திற்கு இருக்கும். அப்போ 2025 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத இந்த பலனில் பார்க்கலாம். அதாவது முதல் மேஷ ராசி. மேஷ ராசி எடுத்துக்குவோம். இப்போ மேஷ ராசிக்கு இந்த வருஷம் 2025 எப்படிங்க இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே மேஷ ராசி மேஷ லக்னத்துக்கு என்ன பாங்க, இப்போ 7.5 ஆரம்பிக்க போகுது, பங்குனி மாதத்திற்கு மேலே 7.5 வரப்போகுது. அவர்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக், ஒரு கஷ்டம் இருக்க போகுது. 7.5 ஐயோ 7.5 வந்துருச்சு, 7.5 வருஷத்துக்கு நான் தொலைஞ்சேன் அப்படிலாம் இல்லைங்க. மேஷ ராசியை பொறுத்தளவு ஒரு பாதகத்தை செய்யக்கூடிய, பாதகாதிபதினு பாதகத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா சனி பகவான் தான். அவர் போய் விரயஸ்தானத்தில் மறையிறது மட்டுமல்ல, அந்த 12ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இருக்கு. அப்ப என்ன ஆகும்னா, இந்த சனி சுப விரையாதிபதியாக தன் சொந்த காலில் போய் நிற்கும் போது என்ன பண்ணுவாரு, மேஷ ராசிக்கு தன்னுடைய காரக ரீதியாக நிலபுலன்கள், பூமி சம்பந்தப்பட்டது, வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்டது, வீடு வாசல் சம்பந்தப்பட்டது, உறவுகள் சம்பந்தப்பட்டது. இந்த இடத்துல என்னன்னா, நீங்க பொருள்காரகத்துவமா எடுத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல உயிர்காரகத்துவம் பாதிக்கும். அதாவது உறவுகளில் கசப்பு அப்படிலாம் வரும். அப்போ இது பாதிப்பு தானே அப்படிங்கிறது அல்ல. சரி, இப்போ விரயஸ்தானத்தில் சனி போறாரு, நிறைய விரயம் ஆகும், கஷ்டம் வரும், பண கஷ்டம் வரும் அப்படின்னா வரும். ஆனால் சொத்து சேருது இல்லை. சரி, ஏதோ ஒரு காரணங்கள் எதையாவது உள்ள இன்வெஸ்ட் பண்ண போய் தான் இந்த பண கஷ்டம் வரும். இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னா, இந்த மேஷ ராசிக்கு பண கஷ்டமும் கூட இருக்காது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு 11ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு அற்புதமான விஷயம். அப்போது உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய, அதாவது உபஜயஸ்தானத்தில் ஒரு பாவிகள் இருந்தால் அபரிமிதமான லாபத்தை செய்யும்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு உபஜயஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துக்கு போகும்போது அந்த விரயத்துக்கு தேவையான பண உதவியை ராகு செய்வார். அப்போது வெளியிலேருந்து வர்றது, வெளிநாட்டு இன்கமாக இருக்கட்டும், லோன் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் இருக்கட்டும், ஒரு சொத்து ரீதி, ஒரு அபிவிருத்தி, ஒரு நிலம் விற்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நிலம் டபுள் மடங்குல விற்கும் உங்களுக்கு. அது சம்மந்தப்பட்ட காசெல்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி. அப்போ எதிர்பாராத பணவரவுகளை தர்றதும் உபஜயஸ்தானத்தினுடைய கான்செப்ட். அப்போ இப்படியெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு. அதை விட இன்னொரு ஹைலைட் என்னன்னா, 3ஆம் பாவம் சொல்லக்கூடிய முயற்சி பாவத்துல உங்களுக்கு ஒரு அற்புதமா குரு பகவான் போறாரு. அப்படிங்கும்போது நீங்க போடக்கூடிய எஃபோர்ட், முயற்சிகள் எல்லாமே புது விதமாக, நேர்மையாக, நல்ல விஷயமாக இருக்கும். உங்களுடைய முயற்சி அனைத்தும் திருவினையாகுங்கிறது தான் மேஷராசிக்கு உண்டான பலன். ஓகேங்களா? அப்போது ரிசல்ட் என்ன, மேஷராசிக்கு 5ஆம் இடத்துக்கு கேது வருதெல்லாம் பயப்படாதீங்க. 5ஆம் இடத்துக்கு கேது வர்றது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும்,
நிறைய பூர்வ புண்ணியம் சார்ந்த விஷயங்கள், சொந்த பந்தங்களோடு உறவாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. பகையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பிச்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான தனுசு ராசியை மேசராசிக்காரவங்களுக்கு பாக்கியஸ்தானமே இயல்பா பாக்கியஸ்தானம் இல்லையா? அந்த இடத்த குருவாக்கும் போது உங்களுடைய உறவுகளுக்குள்ள, இழந்த சொந்தங்களுக்குள்ள அற்புதமான ஒரு அமைப்பு அந்த குரு பார்வை உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இது நல்லதா கெட்டதா? அப்போ 2025 மேச ராசிக்கு ஒரு பொன்னான பூமி பொருள் சேர்க்கையோடு தன வரவுகளோடு கூடிய பொற்காலமாக மாறுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. இப்போ ரிஷப ராசிக்கு பார்ப்போம். ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரிஷப லக்னம் ரிஷப ராசிக்கு 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு லக்கணத்தில் உட்கார்ந்து, அதாவது ரிஷப ராசியில் குரு உட்கார்ந்து வேணுங்கிற அளவுக்கு இந்த ஒரு வருடம் பிரச்சனைக்கு பஞ்சலைங்க. நான் உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷனை, பணம் சம்பந்தமான ப்ராப்ளங்களை, மென்டலி டார்ச்சர்களை நிறைய ரிஷப ராசிக்காரவங்க, ரிஷப லக்னக்காரவங்க அனுபவிச்சிருப்பாங்க. அட்டமாதிபதி குரு லக்னத்தில் இருந்ததுனால இப்போ அவர் பயிற்சி ஆகிறது அருமையான விஷயம். போன 2024 விட 2025, ஏன்னா ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற தொழிற்ஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் இப்போது உங்களுக்கு பயிற்சியாகி 11ஆம் இடத்திற்கு போகும்போது, உபஜயஸ்தானத்திற்கு போகும்போது உங்களுக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம், நிறைய ரிஷபராசிக்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம், தொழில் மாற்றம் எல்லாம் உண்டு. அது தர்மாதிபதி யோக அந்தஸ்து பெற்ற சனி பகவான் இப்போ வந்து உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போகிறார். அது ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி 10ஆம் இடத்துக்கு ராகு வராரு. அப்போது நல்ல உங்களுக்கு தொழிலில் இன்க்ரிமெண்ட் ஆகுது. வெளிநாடு போகிறவங்களுக்கு வெளிநாடு ஆகட்டும், கரும புத்திரன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு. திருமணத்துக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ குடும்பஸ்தானத்தில் குரு போக போகிறாரு. ரிஷபத்தில் இருக்கிற குரு மிதுனத்துக்கு பயிற்சி ஆகும்போது அந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா அழகா உங்களுடைய குடும்பஸ்தானத்திலிருந்து 2-6-10ங்கிற ஒரு பொருளாதாரங்கிற ஒரு முன்னேற்றங்கிற இடத்த பார்ப்பாரு. அப்போது நிறைய குடும்பத்தில் சுப விசேஷங்கள்லாம் நிறைய நடக்கும். தொழிலில் உங்களோட அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கான அமைப்பை இந்த குரு பகவான் சூப்பராக கொடுப்பாரு. அப்போது ரிஷப ராசிக்கு ஒரு இடமாற்றத்தோடு, ஒரு தொழில் மாற்றத்தோடு, அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டோடு, ப்ரமோஷனோடு கூடிய அருமையான ஒரு காலமாக இந்த காலம் ஒரு மாற்றத்திற்கு உகந்த காலமாக ரிஷபத்துக்கு உண்டு என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ மிதுன ராசிக்கு எடுத்துக்குவோம். மிதுன ராசிக்கு 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு டக்குன்னு தன்னை மாற்றிக்கிட்டே போகிறதுலையும், தன்னுடைய இடத்துக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றிக்கிறதுலையும், தன்னுடைய குணங்கள் நல்ல குணங்களாக புத்துணர்ச்சியோடு எப்பவும் இளமையோடு இருக்கக்கூடிய ஒரு ராசி லக்னம் எதுன்னு கேட்டிங்கன்னா நான் மிதுனம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு கற்பனை திறன், ஒரு படைப்பாற்றல், ஒரு லவ்வபிள் லைஃப், எந்த விஷயத்தையும் அப்படி ரசித்து வாழ்கிற அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அந்த விஷயத்தில் இப்போ 2025 இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கணத்துக்கு குரு வர போகிறார். குரு வந்ததுன்னா 1-5-9 குரு பார்க்க போகிறார். இது ஒரு சிறப்பான விஷயம் இல்லைங்களா? இந்த 1-5-9 குரு பார்க்கும்போது கேட்க வேணும், இவங்க வீட்டில் காது குத்து, கல்யாணம், விசேஷங்கள், போக்குவரத்துலாம் இருக்கும். 7ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து இருக்கும்போது கணவன் தேடி வருவாருங்கிறதோ அல்லது மனைவி தேடி வருவாருங்கிறதோ, அப்போ திருமணத்திற்கான கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு விஷயம் தன்னை தேடி வருவ ஜாதகங்கள்லாம் தேடி வர்றதுக்கான அமைப்பெல்லாம் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகிற அமைப்பெல்லாம் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ 9ஆம் இடத்துக்கு மிதுன லக்னத்துக்கு, மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு ராகு வரும். 10ஆம் இடத்துக்கு சனி போவார். அப்போது புதுசாக உங்களுக்கு தொழில் அமையும். இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஒரு வேலை வாய்ப்பில் இருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது தொழில் செய்யலாம் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக. ஏன்னா பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய 7ஆம் பாவத்தை பார்த்தீங்கன்னா சனியும் 10ஆம் பார்வையாக பார்க்கும், குருவும் 10ஆம் பார்வையாக பார்க்கும். இப்போ இந்த 2 கிரகங்களும் 10ஆம் பார்வையாக 7ஆம் பார்வையாக குரு பார்க்கிறதும் 10ஆம் பார்வையாக சனி பார்ப்பதும்
3ஆம் பார்வையாக ராகு பார்ப்பதும் 3மே 7ஆம் பாவத்தை பார்க்கும்போது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது மட்டுமல்ல, பார்ட்னர்ஷிப் சேர்ந்து இல்லை எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்து ஒரு அற்புதமான ஒரு அமைப்பை உங்களுக்கு அது கொடுக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஐடியாஸ் இருந்ததுன்னா தாராளமாக செய்யலாம். 7ஆம் அதிபதி லக்னத்தில் வரும்போது வெளியூர் வெளிநாடுங்கிறது வாழ்கிறவங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு அற்புதமான அமைப்பை இந்த வருடம் 2025 அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கும். அது புதன்கிழமை அன்னைக்கே பிறகுது. மிதுன ராசிக்கு வளர்பிறை 2ஆம் அதிபதி சந்திரன் வளர்பிறையாக வந்து உட்கார்ற ஒரு அமைப்பு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்வமும் தனமும் மென்மேலும் பெருகும். மிதுனத்துக்கு குதூகலமான ஒரு வருடமாக 2025 இருக்குங்கிறத மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். சரி, இப்போ கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025 கடகராசிக்கு 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகத்தை பொறுத்தவரை இந்த 2025 ஒரு பாக்கியம் அப்படிங்கிற இடம், பாக்கியம் அப்படிங்கிற இடத்துல சனி பகவான் போய் உட்கார போறாரு. அப்போ பாக்யாதிபதி வந்து விரயஸ்தானத்தில் உட்கார போறாரு. அப்போ என்னன்னா ஒரு கடன்கள் ஏற்படுத்தி கொடுக்குற அமைப்பு உண்டு. எப்படின்னா ஒரு சொத்து ரீதியாகவோ, சொத்து சுகங்களை இழக்கிற ரீதியாகவோ, விரயங்கள் ரீதியாகவோ, சுப விரயஸ்தானம் தான் அது. 12ஆம் இடம்ங்கிறது சுப விரயஸ்தானம் தான். ஆனால் ஒரு 6ஆம் அதிபதி 12லேருந்து 6 பார்க்கறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடன்கள் எவ்வளவு இருந்தாலும் அடைபடுறதுக்கான அமைப்பு கடகராசிக்கு இப்போ கிடைக்கும். கடகலக்னம் கடகராசிக்கு. அதே மாதிரி எதிரிகளால் மனக்குழப்பங்களோடு பிரச்சனைகளோடு வாழக்கூடியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025 அந்த குழப்பங்களெல்லாம் நீங்கி நன்மை தரக்கூடிய அமைப்பு. இது வரைக்கும் அட்டம சனி உங்களை வாட்டி வளவெடுத்திருக்கும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் 8ஆம் இடத்துல சனி இருந்து ஒரு விஷ ஜந்துக்களால், தேவையில்லாத பிரச்சனைகளால், ஒரு வண்டி வாகன சம்பந்தப்பட்ட ஏதாவது கிராக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இல்லது அந்த கடகராசிக்காரவங்களுடைய தாயாருக்கு ஒரு மருத்துவ செலவுகள், கால் ரீதியான மருத்துவ செலவுகள், தலைவலிகள், ஒரு உடல்நலம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கண்டிப்பாக அட்டம சனியில் கொடுத்துருக்கோம். இந்த பிரச்சனைகள்லாம் ஆஸ்பத்திரி போகாதவங்க கடகராசிக்காரங்க இருக்கவே முடியாது 2024. ஆனால் 2025 அந்த தொல்லையெல்லாம் நீங்கி இப்போ நீங்கள் குரு 12ஆம் கடகராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வருதுன்னு நினைக்காதீங்க. அது சீக்கிரத்தில் ஒரு 4-5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அதிசார ஓட்டத்தில் குரு பகவான் கடகராசிக்கு வர்றாரு. சீக்கிரத்திலே கடகராசிக்கு வந்துடுவார். இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு மிதுனத்துக்கல்ல, சீக்கிரத்தில் கடகத்துக்கு வந்துட்டு மறுபடியும் பயிற்சியாகி போவார். அதிசார ஓட்டம் பயங்கரமாக வேலை செய்யும். அதனால அதிசார ஓட்டத்தில் வர்ற கிரகம் சட்டுன்னு ஒரு விஷயத்த செஞ்சு கொடுத்துட்டு போயிடும், ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டு போயிடும், ஒரு கடனை கொடுத்துட்டு போயிடும். அதனால கவலைப்படாதீங்க. உங்களுக்கு கடன்கள் இருப்பவர்களுக்கு கடன் நிவர்த்தி ஆகும். கடன்கள் இல்லாமல் கடன் ஏதாவது எதிர்பார்த்து ஒரு விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கடன்கள் கிடைப்பதற்கான, ஏன்னா கடன் ஸ்தானத்தை சனியும் பார்க்குது, குருவும் பார்க்குது இல்லைங்களா, ராகுவும் பார்க்குது. அதனால நீங்கள் ஏதாவது தேவைக்கு கேளுங்க. அதாவது தேவையில்லாமல் ஒரு விஷயத்த செய்யாமல் நமக்கு என்ன தேவை, கடன் வாங்குறது எதற்கு வாங்குறோம், இந்த கடன் நமக்கு ரொம்ப முக்கியமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கடன்கிறத வாங்குங்க. கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்துக்கும் தொழிலுக்கும் ஆன உருப்படியான ஒரு விஷயமாக நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக கடகராசி இந்த அட்டமச்சனி ரிலீஃப், ரொம்ப ரிலீஃப். இந்த அட்டமச்சனியில் பட்டதெல்லாம் காணாமல் போகிறதுக்கு உண்டான அமைப்பு இந்த 2025 உண்டு. 2ஆம் இடத்துல வந்து கேது வர போகிறாரு. 2ஆம் இடத்துல கேது வர்றதுங்கிறது நிறைய கோர்ஸ் கல்விகள், அதாவது நம்ம வேலையில் இருந்தாலும், ஒரு ஜாப்ல இருந்தாலும், இல்லை ஒரு ஜாபுக்காக தேடினாலும் ஒரு கோர்ஸ் கல்வி மாதிரி கற்றுக்கிற அமைப்பெல்லாம் உண்டு. ஒரு கோர்ஸ் கல்வி இது படிக்கிற மாதிரி தான் கடகராசி தாராளமாக கோர்ஸ் கல்வி படிக்கலாம். அதனால உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கிடைக்கும். அரசாங்க வேலைக்கு எதிர்பார்க்குறவங்க, ஏன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறவங்கள தாராளமாக ட்ரை பண்ணலாம். அது சம்மந்தப்பட்ட அங்கீகாரம்லாம் கிடைக்கும். கடகராசிக்கு பிரச்சனையிலிருந்து ஒரு 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 ரிலீஃப் கிடைக்கக்கூடிய அற்புதமான விடுதலை பெற்ற ஆண்டாக 2025 இருக்குங்கிறத மாற்றுக்கருத்துல. நன்றி, வணக்கம். இப்போ சிம்மராசி நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா
அட்டமச்சனி உங்களுக்கு தான் வரப்போகுது, சிம்ம ராசிக்கு தான் வரப்போகுது. நானும் சிம்மன் தான். அட்டமச்சனி வரப்போகுது. இந்த அட்டமச்சனியில் இதுலேயும் ஒரு ஹைலைட் இருக்கு. ஏன்னா இந்த கோச்சாரங்கள் பார்த்தீங்கன்னா, கோச்சாரங்களில் சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கும் பேசும். இந்த பலன் நான் சொல்கிற பலன் அற்புதமாக நடக்கக்கூடிய, அப்படியே நடக்கக்கூடிய பலன்கள் தான். இதில் ஒரு துளி கூட நடந்தாலும் நடக்கும். இது 50% சொல்ல மாட்டேன், கண்டிப்பாக நடக்கும். என்னன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ 6-7க்கு உண்டான சனி பகவான் 8ல் போறாரு. அப்போ அட்டமசனியா கஷ்டப்படுத்துமே. இப்போ கடகத்துக்கு எப்படிலாம் சொன்னீங்க, அப்படிலாம் இல்லை. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எதிரி ஸ்தானம். அப்போ கடகத்துக்கும் சரி சிம்மத்துக்கும் சரி கொளுத்த பாவி அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா அது சனி பகவானை தவிர வேற யாருமே இல்லை. சனியும் ராகு கேதுகளும் தான். ஆனா அப்பேற்பட்ட ராகு கேதுகளும் சனியும் பார்த்தீங்கன்னா இப்போ 7-8க்கு உட்கார போறாங்க. ஆனா இந்த எதிரிஸ்தானத்துக்குண்டான சனி பகவான் 6-7க்கு அதிபதி 8ல் போய் மறையிறாரு. அப்போ 8ல் போய் மறையும் போது ஆயுள் ஸ்ட்ராங் ஆகும். இவங்களுக்கு விபரீத ராஜயோகமாக கொடுக்கும். இந்த இடத்துல ஒரு 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 பாவி ஒரு நெகட்டிவ், சிம்ம ராசிக்கு நெகட்டிவ் ஏற்படுத்தக்கூடிய, கஷ்டத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய உறவுகளிடம் ஒரு பிரிவை கொடுக்கக்கூடிய, உறவுகளால் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிம்ம ராசிக்கு உண்டான ஒரு சனி பகவான் இப்போ போய் 8ல் மறைகிறார். அதனாலையும் 2025 சிம்ம ராசிக்கு யோகம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாவி போய் 8ல் மறைகிறார். அவரு விபரீத 6ஆம் ஒரு உபஜயஸ்தானாதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப எப்படி இருக்கும்? எதிர்பாராத தனவரவுகளாக இருக்கும். அதே மாதிரி எதிர்பாராத சிக்கல் இருக்குமா அப்படின்னா, எப்படி அட்டமச்சனி துள்ளி கூட கெடுக்காம இருக்குமா அப்படின்னா கெடுக்காது. ஏன் தெரியுங்களா? இப்ப நான் இப்ப சொல்லிட்டு வர ராசிகள் எல்லாமே ஏன் பாசிட்டிவாவே ஒரு விஷயத்த சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு நீங்க எல்லா ராசிக்குமே நல்லா இருக்குன்னு தானே சொல்றீங்க. அப்படி இல்லை. சனி பொதுவாகவே குரு வீட்டுக்கு போறாரு. ஒரு 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 கெட்டவனாக இருந்தாலும் ஒரு நல்லவன் வீட்டுக்கு போகும்போது அந்த நல்ல எண்ணங்கள் தான் வரும். ராவணன் நான் ஒரு தடவையாவது ராமரை பத்தி இவ்வளவு புகழ்றாங்க, ஒரு தடவையாவது நான் ராமன் மாதிரி மாறி பார்க்கலான்னு அவனை மாதிரி மாறி பார்த்தப்பவே அவனுக்கு அவ்வளவு மனசுல மாற்றம், மனசுல சாந்தமும், எந்த தப்பும் செய்யக்கூடாதுங்கிற எண்ணமும் வந்துச்சாமா. அப்போ ஐயோ என்னால ராமனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு செகண்ட் அந்த ராமன் அவர் உணர்ந்தார். அந்த மாதிரி அந்த குரு வீட்டுக்கு போற சனி பகவான் தன்னுடைய தன்மையை, தனிமை, விரக்தி, வெக்ஸு, கசப்பு, கஷ்டம், துன்பம், கவலை, உழைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் குரு வீட்டுக்கு போகும்போது அது ஓனராக, சொந்த தொழிலாக, ஜென்யூனாக ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு தொழில் ரீதியான முன்னேற்றத்திலையும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் ஒரு கரும புத்திர பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பும் இது எல்லாத்தையுமே சனி பகவான் அசால்ட்டா செஞ்சுட்டு போயிடுவார். அப்போ மேஷராசிக்கு ஒரு பாவி போய் மறையும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் வரும். அப்போ அந்த கெட்டவன் போய் மறையும் போது இவங்களுக்கு ராஜயோகமாக சிம்ம ராசிக்கான விஷயங்கள் கிடைக்குங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அப்போ 2025 ஜாக்பாட் அடிக்கிற ஒரு ராசி அப்படின்னா சிம்மத்துக்கு 100% கொடுப்பேன் நான். அந்த மாதிரி ஒரு அமைப்பு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இப்போ கன்னிராசிக்கு பார்ப்போம். கன்னியாராசி கன்னி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 2025 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொன்னான காலம் அப்படின்னா, ஏன்னா கண்டகச்சனி இல்லையா? கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் 7ல் வர சனி கண்டகச்சனி, அப்படித்தானே? கண்டகச்சனி 6ஆம் இடத்துல ராகு, அதாவது 3-6 நட்பதினொன்றில் ராகு கேது முகம் மலர்ந்திருக்க சான்றோர்கள் சிநேகமாவார்கள், திருவளர் மன்னர் சர்க்கையும் நடைபெறும்பாங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு மன்னனுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்குமா. ஆனால் கோச்சார் ராகு அந்த அளவுக்கு கொடுக்காது. பிறப்பு ஜாதகத்தில் 6ல் ராகு இருந்து தசாபுத்தி நடத்தணும், அப்போதான் கொடுக்கும். அதே சமயம் 6ஆம் அதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த மாதிரி. அப்போ இங்கே 6ஆம் அதிபதி 7க்கு போகிறாரு, அது ஒரு நல்ல விஷயம். 7ஆம் அதிபதி 10க்கு போகிறாரு, அது ஒரு நல்ல விஷயம். அப்போ ஒரு 10ஆம் இடத்துக்கு குரு பகவான் போகும்போது நமக்கு என்ன சொல்லுவாங்க? 10ல் ஒரு பாவிதான் இருக்கணும்பாங்க. 10ல் இப்போ குரு பகவான் போகும்போது பார்க்கும் தொழிலை பங்கமுறை செய்யும்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அந்த வகையில் 10ஆம் இடத்துக்கு கன்னிராசி கன்னி லக்னத்துக்கு குரு 10க்கு போனால் செய்கிற தொழிலை பங்கம் பண்ண சொல்லுமான்னா அது பண்ணாது. உங்களுக்கு தொழிலில் ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும். அங்கே ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லாமல்
சரியான இன்க்ரிமெண்ட், உங்களுக்கு சரியான உங்கள் தகுதிக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல், உங்கள் படிப்புக்கு தகுந்த அங்கீகாரம் இல்லாத ஒரு இடமாக இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்து இடப்பெயர்ச்சி செய்து உங்களுக்கு அந்த குரு பயிற்சி, அந்த குரு முடிய 2025 எண்டில் நல்ல அற்புதமான ப்ரமோஷனான உங்களுக்கு வேற ஒரு இடத்துல அருமையான ஒரு ஜாப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறத கன்னிராசிக்கு உண்டான ஒரு விஷயம். இந்த மாற்றங்கிறது 10ஆம் இடத்துக்கு குரு போனால் பார்க்குற தொழிலை பங்கம் செய்யறது மட்டுமல்ல, அது போகும்போது அற்புதமான ஒரு தொழிலை அசைக்க முடியாத ஒரு ஃபேஸ்மெண்ட்டை கொடுக்காம போகாது. இதுவும் நான் அனுபவத்தில் பார்த்த விஷயம். அப்போ 6ல் இருக்கிற ராகுவும் சரி, 7ல் இருக்கிற சனி பார்த்துட்டு இருக்காரு, கருமச்சனி பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கும்போது என்னன்னா, உங்களுடைய உழைப்பும் சரி, உங்களுடைய மக்கள் தொடர்புக்கு உண்டான அமைப்பு, உங்களுக்கு வெளி உலகத்தை நீங்கள் மற்ற மக்கள்கிட்ட பேசுகிற ஒரு விஷயம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த நெட்வொர்க்கெல்லாம் உங்களுக்கு அதிகரிக்கும். ஏன்னா கன்னியா ராசிக்கு பொறுத்த வரைக்கும் 3, 7, 11 சனியுடைய நட்சத்திரம் இருக்குது. அது 7ஆம் இடத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சர்க்குலேஷன் அல்லது வெளி உலகத்தில் உங்களுடைய தொலைத்தொடர்பு சம்பந்தமான நெட்வொர்க் சம்பந்தமான புது விஷயங்கள் நிறைய கான்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில் மக்கள் தொடர்பு சம்மந்தப்பட்ட அடிப்படையில் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கிறதுல இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள், கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைப்பதற்கெல்லாம் உண்டான வாய்ப்பு நிறைய. அதுவும் கட்டிடம் சிவில் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறவங்க, வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் இடத்தை ராகு, குரு, சனி 3 பேருமே பார்ப்பாங்க. அந்த கன்னியா லக்னத்துக்கு வீடு, வாசல், கட்டிடம், வண்டி, வாகனம், தாயார் அப்படிங்கிற இடத்த பார்க்கும்போது இந்த 3 அற்புதமான ராஜகிரகங்கள் அங்கே பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நெட்வொர்க்கு தொடர்ச்சியும் செய்ய முடியாத அளவுக்கு கான்ட்ராக்ட் அடிப்படையில் வேலையெல்லாம் உங்களுக்கு கன்னியா ராசிக்கு கிடைக்கும். உழைக்க ரெடியாக இருந்ததுன்னா போதும், உழைப்பதற்கு ரெடியாக இருந்தாலே. ஏன்னா விஸ்வகர்மாவில் பாதி பார்த்தீங்கன்னா கண்ணிலையும் துலாம்லேயும் தான் இருக்கும். ஏன்னா அங்கே தான் பர்னிச்சர், உழைப்பு, சிவில் சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணிலையும் துலாம்லேயும் தான் இருக்குது. அப்போது இந்த இடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான இடமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த வீட்டை 3 கிரகங்களும் பார்க்கறது 2025 உங்களுக்கு அற்புதமான உழைப்புக்கேற்ற அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குங்கிறது கன்னிராசிக்கு உண்டான அமைப்பு. ஏற்கனவே கலங்கரை விளக்கமாக ஜொலிக்கக்கூடிய கன்னிராசி இன்னும் மேன்மேலும் உழைப்பால் உயர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பை இந்த 2025 தருங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இப்போ துலாம் ராசி, துலாம் லக்னத்துக்கான அமைப்பை பார்ப்போம். இந்த துலாம் ராசி, துலாம் லக்னம் 2025 எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, துலாம் பொதுவாகவே ஒரு சுக்கிரனுடைய ஒரு ஜாலியாக ஒரு மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு காற்றிலேயே தென்றல் காட்டு நிறைந்த ஒரு வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் தான். ஒருவரை ஒருவரோடு கம்பேர், அதாவது ஒருவரோடு இணைக்கக்கூடிய பாவம். அது கடைவீதி டீ கடையாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, லவ்வராக இருந்தாலும் சரி, அந்த இணைவு பாவம் சொல்லக்கூடியது துலாம் தான் அந்த ராசிக்காரவங்களுக்கு. அப்போ ஒரு நட்பு வட்டாரத்துல ஒரு ஜாயிண்ட், ஒரு சங்கிலி பிணைப்பு அப்படின்னா அது துலாம் ராசியில தான் இருக்கு. இங்கிட்டு 7 ராசி, இங்கிட்ட 7 ராசி, இங்கிட்ட 7 ராசி, அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கிட்ட 6 ராசி, இங்கிட்ட 6 ராசி ரெண்டும் சேர்ந்து இணைக்கிறது துலாம் ராசியில தான். அப்போ இந்த 2025 புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதன் கிழமை அப்படின்னா கிழமை நாதன் பாக்கியாதிபதியாக மாறுவது ஒரு அற்புதமான அமைப்பு. அது மட்டுமல்ல, சந்திர பகவான் இருக்கக்கூடிய கடகராசி தொழில்ஸ்தானமாக இவர்களுக்கு அமையுது. அதுவும் ஒரு அற்புதமான விஷயம். அந்த துலாம் ராசிக்கு அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானும் சரி, அந்த 9ஆம் அதிபதி தர்மாதிபதி யோகத்தை கொண்ட புதனும் சந்திரனும், இந்த கிழமை நாதனும் நட்சத்திராதிபதிகளும் வளர்வரையாக நின்று அருமையாக அற்புதமாக இந்த 2025 பிறக்க போகுது. குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வரக்கூடாது. ஆனால் குரு 3-6க்கு அதிபதி தானே, 9ஆம் இடத்துக்கு வர்றது எப்படி அப்படின்னா, இந்த ஆபோக்லியம்னு ஒரு விஷயம் இருக்கு. தன வரவுகளை சொல்லக்கூடிய ஒரு ஆபோக்லியர் 3, 6, 9, 11. அது பார்த்தீங்கன்னா இப்போ 3-6க்கு அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறது துலாம் ராசிக்கு. தன வரவு சூப்பராக இருக்கும் துலாம் ராசி, துலாம் லக்னத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லை, 6ஆம் இடத்துல இருக்கிற சனி ஒரு வேலை வாய்ப்பு, அடிமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உடைச்சு, அதாவது லேபர்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்.
ஆளடிமை சேகவங்களாம் நல்லா அமையும். இப்போ லேபர் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க முதலாளிகள், அதிகமானவர்கள் உங்கள் முதலாளியாக இருப்பாங்க. துலாம் ராசிக்காரவங்க அதிகமான பேர் ஒர்க்கர் வச்சு வேலை செய்கிற முதலாளியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா குரு 10ஆம் இடத்துல உச்சமாகும், அது ஒன்று. சனி பகவான் பூர்வ புண்ணியத்தில் மூலத்திரிகோண வீடு 5ஆம் இடத்துல இருக்கும். துலாம் ராசியில் சனி உச்சமாகிற வீடு. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா 10ஆம் அதிபதி 8ல் உச்சம் அப்படிங்கும்போது நிறைய லேபர்களை வச்சு அந்த முதலாளித்துவத்தோடு கனெக்ட் பண்ணி கொண்டு வர அமைப்பு துலாம் ராசிக்கு இயல்பாகவே உண்டு. அப்போ துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு இந்த 2025 ஆளடிமை சேவகம் லேபருங்கிறது எந்த பிரச்சனையும் இருக்காது, லேபர் வாய்க்கும். அது மாதிரில 9ல் குரு, குடும்பத்தில் ஒரு பையனுக்கோ தனக்கோ ஒரு திருமண விஷயங்கள் தடைபட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இப்போ போகக்கூடிய குரு பயிற்சி அற்புதமாக உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் சுப விசேஷத்தை நடத்தும். 9ல் பாக்கியத்தில் இருக்கிற குரு 1ஐயும் 5ஐயும் பார்ப்பார். அப்போ புத்திர பாக்கியங்களுக்கான திருமண விஷயங்களும், குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை கிடைக்கக்கூடியதும், ஒரு கௌரவ அந்தஸ்து கேட்குறவங்களுக்கு, ஒரு ப்ராப்ளமாக சிக்கலில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த சிக்கலை தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு, ஒரு பூர்வ புண்ணிய இடங்கள் சம்பந்தமான ப்ராப்ளங்கள் இருக்கிறவர்களுக்கு இந்த ராகு வரும்போது ஒரு சர்வேர் எடுத்து, ஏன்னா இப்போ ராகு எது பயிற்சி 2025 கும்பத்துக்கு வருது இல்லையா, அப்போ துலாம் ராசிக்கு என்ன பண்ணோம்னா வீடு நிலபலங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு சர்வேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது சர்வே நம்பர் சரியாக இருக்கா அப்படின்னு அளக்கிறது பண்ணுறது இதெல்லாம் இருக்கும், அளந்து கல் நடுறதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி பூர்வ புண்ணியம் சம்மந்தமான லேண்டுகளில் இருக்கக்கூடிய ப்ராப்ளங்கள் எல்லாம் உங்களுக்கு தீர்த்து வைக்கும்போது துலாம் ராசியே வந்து அருமையாக இருக்கும். துலாம் ராசியை பொறுத்தவரை முதலாளித்துவமும் மேன்மையும் அதிகாரமும் நிலபலங்கள் சம்பந்தமான சொத்து சம்பந்தமான விஷயங்கள் சரி செய்வதற்கும் உண்டான ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு துலாம் ராசிக்கு உண்டு. ஒரு பொற்காலமாக, திருமணத்திற்கு உண்டான ஒரு பொற்காலமாக, ஒரு குதூகலமான ஆண்டாக துலாம் ராசிக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. நன்றி, வணக்கம். இப்போது விருச்சக ராசிக்கு பார்ப்போம். இப்போது இந்த 12 ராசிகளில் விருச்சகம் எப்போவுமே ஒரு டேஞ்சரான வீடு அப்படிங்கிறது மட்டுமல்ல, பொதுவாகவே இந்த விருச்சக ராசி விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2025 எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா தான் சம்பாரித்து ஒரு குடும்பத்துக்கு தான் சம்பாரித்து ஒரு விஷயத்த செய்யணும். குடும்பத்தில் எவ்வளவு சொத்து பத்துக்கள் இருந்தாலும், காசு பணம் இருந்தாலும், உறவுகள் இருந்தாலும், நான் பெரிய மனுஷனாகி நான் ஒரு விஷயத்த செய்யணுங்கிற ஆசைகள் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இது வேணும்னே அடி வாங்கும். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறதுல விருச்சக ராசி மாதிரி ஒரு ஆள் கிடையாது. விருச்சக ராசி விருச்சக லக்னம் மாதிரி ஒரு ஆள் வந்து ரிஸ்க் எடுக்கிறதுல இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். அப்போது இங்கே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா இந்த 2025க்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம 8க்கு குரு போறாரு. ஒரு தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியும் 8க்கு போகுது இல்லையா. அப்போ குழந்தைகளுடைய படிப்பு, உங்களுடைய படிப்பு சார்ந்து நீங்கள் வெளியில் ஒரு ஹாஸ்டல் போய் சேரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் விருச்சக ராசிக்கு உண்டு. அதாவது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியேறி போகுது. இப்போ வெளிநாடும் போகலாம், இல்லை ஹாஸ்டலும் போகலாம், இல்லை நீங்கள் படிப்புக்காக வெளியில் போய் தங்கி படிக்கிற அமைப்பு கூட பண்ணலாம். அப்போ படிக்கிற கோர்ஸு டக்குன்னு மாறுற அமைப்பு கூட உண்டு. வேறு ஏதாவது நான் கோர்ஸ் படிக்கிறேன், எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல, நான் மறுபடியும் வேறு சப்ஜெக்ட் எடுக்கிறேன் அப்படின்னு வந்துடும். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு குரு வர போகிறாரு, 5ஆம் இடத்துக்கு சனி போக போகிறாரு, 8ஆம் இடத்துக்கு குரு போக போகிறாரு. அப்போ விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10க்கு போகிற கேதுவாகட்டும் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல்களெல்லாம் கொடுக்கும். தொழிலெல்லாம் ஒரு சிக்கல்களெல்லாம் அது கொடுக்கும். அப்போ என்னென்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக பொறுமையாக கையாளணும். பக்கத்தில் இருக்கிற ஜோதிடர்களை அணுகுங்க. உங்கள் ஜாதக ரீதியில் இருக்கக்கூடிய பலன் என்னங்கிறத பார்த்துட்டு, ஏன்னா பொதுவாக திசாபுத்திகள் ஸ்ட்ராங்காக இருக்குது, லக்ன ரீதியாக திசாபுத்திகள் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா எதுவுமே செய்யாது. அந்த திசாபுத்திகள் வலுவில்லாத போது இங்கே என்ன செய்யும் அப்படின்னீங்கன்னா, இந்த சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, மற்ற கிரக பயிற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளை ஏற்கனவே நம்ம வந்து ஒரு விஷயத்த அப்படி 10ஆ டிசைன் பண்ணி பெருசாக யோசிக்கிற ஒரு கேரக்டர். அப்போ இந்த பிரச்சனைகள் வரும்போது ரொம்ப நம்ம வந்து மன உளைச்சலுக்கு ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வளர்வரை சந்திரன் தான் 3ஆம் இடத்துல இருந்து விருச்சக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல இருந்து வளர்வரை சந்திரனில் தான் இந்த வருடம் பிறக்க போகுது. அதனால் அதை பற்றி கவலை வேண்டாம். 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல குரு, ஆவில் கெட்டி, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கும் விபரீத ராஜயோகங்கள் எல்லாம் உண்டு.
ஆனாலும் ஒரு முக்கிய முடிவு, ஒரு மாற்றங்கள் எடுக்கிறோம், ஒரு விஷயத்த விட்டுட்டு இன்னொரு விஷயத்துக்கு போகிறோம், ஒரு இடமாற்றம் பண்ணுறோம் அப்படின்னா யோசித்து பொறுமையாக பக்குவமாக பெரியவர்களுடைய ஆலோசனையோடு நடப்பது மிகவும் சிறப்பான விஷயமாக இருக்கும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை இந்த ஆண்டு கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக 2025 இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். அடுத்து தனுசு ராசியை பார்ப்போம். இப்போ இந்த தனுசு ராசி 2025 எப்படி அப்படின்னா, இந்த தனுசு ராசிக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயங்க. காதல் பண்ணாதவங்க, காதலே வராமல் ஒரு மெச்சூரிட்டியான ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசி தான். ஆனால் இந்த தனுசு ராசிக்கு இப்போ காதல் வரும். லக்னாதிபதி 7ல் போய் உட்கார்றாரு. அப்போது திருமணம் சார்ந்த விஷயங்களை பொண்ணை தேடணுங்கிற ஆசை, புதுவிதமான எண்ணங்கள், ஆசைகள் எல்லாம் இருக்கும். ஜாலியாக இருக்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். தனுசு ராசி லவ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பும் இருக்குது. அது மட்டுமல்ல, தான் எந்த இடத்துல வேலை பார்க்குறோமோ அதே மாதிரி மனைவியும் அதே இடத்துல, கணவனும் அதே இடத்துல வேலை பார்த்து 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்குறவங்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு திருமண யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்கு உண்டு, தனுசு லக்கணத்திற்கும் உண்டு. அது மட்டும் இல்லை, 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் இந்த தனுசு ராசியை 3 கிரகங்களும் பார்வை செலுத்த போகுது. அப்போ இன்னும் சிவகிரக பார்வையெல்லாம் சேரும்போது இன்னும் அற்புதமான இம்ப்ரூவ்மெண்ட்டோட ஒரு ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி, ஒரு குதூகலத்தை நோக்கி போகக்கூடிய ராசியாக தனுசு ராசி நிஜமாலுமே இருக்கும். 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது அஷ்டாத்தம சனிம்பாங்க. அப்படி இல்லை, வேலைகள் ஏதாவது வீடு சம்மந்தப்பட்ட ஆல்ட்ரேட் சம்மந்தப்பட்ட ஒர்க்கு தனுசு ராசிக்கு ஆல்ட்ரேட் சம்மந்தப்பட்ட ஒர்க்காக இருந்தாலும் இன்னும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக போக வேண்டாம். இதுவே ஏன்னா அப்படி நட்சத்திரங்கள் ரீதியாக எடுக்கும்போது தசாபுத்தியும் கவனிக்கிற மாதிரி ஆயிரும். மற்ற கோட்சார கிரகங்கள் இருக்கு இல்லையா, அதையும் கவனிக்கிற மாதிரி ஆயிருக்கும். அது ஒரு ஜாதகம் சொல்கிற மாதிரி ஆயிரும். அதனால தனுசு ராசியை பொறுத்தவரை வீடு வாசல்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணுறவங்க பண்ணலாம், வண்டி வாகனங்கள் புதுப்பிக்கிறவங்க புதுப்பிக்கலாம், இல்லை ஆல்ட்ரேஷன் ஒர்க் ஏதாவது வேலை பார்த்து நறுக்குன்னு ஒரு அமௌண்ட் செலவு பண்ணி வேலை பார்க்குறவங்களும் வேலை பார்க்கலாம். அதே மாதிரி குரு 7ஆம் இடத்துக்கு போகிறது ஒரு புதுவிதமான புத்துணர்ச்சியான ஒரு விஷயங்களை தேடி மனசு அலைபாயும். அப்போ காதல் போக்குவரத்துலாம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. தான் வேலை செய்யக்கூடிய இடத்துலையே தன்னுடைய கணவனையோ மனைவியோ தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாய் தந்தை அற்புதமான ஆதரவோடு இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. ஏன் அப்படின்னா இதில் ஒரு விஷயம், ஒரு அற்புதமான ஒரு விஷயம், செவ்வாயும் 9ஆம் இடத்துக்கு வருவார், 9-10க்கு வருவார். அதே மாதிரி தகப்பனுக்கு உண்டான சூரியனும் நல்ல நிலையில் லக்னத்தில் இருக்கிறதுனால, லக்னத்து ராசியிலேயே இருக்கிறதுனால தாய் தந்தையினுடைய ஒற்றுமை, குடும்ப பாங்கான ஒற்றுமை, பூர்வ புண்ணியம் சம்பந்தமான ஒற்றுமை, தெய்வங்களை வழிபாடு பண்ணுவதற்கான ஒற்றுமை, தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான ஒற்றுமை. ஏன்னா சனியும் பார்க்குறாரு, குருவும் பார்க்குறாரு. அதனால தனுசு ராசி ஒரு ஜென்யூனான ஒரு புது சிந்தனைகளோட, புத்துணர்ச்சியோட, ஒரு இளமையோட 2025 சந்திக்குங்கிறதுல மாற்று கருத்துல. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இப்போ அடுத்தது மகர ராசி. மகரம், நான் எப்பவுமே சொல்லுவேன் மகரம் ஒரு சிகரம்ங்க அப்படின்னு சொல்லுவேன். மகரம் ஒரு சிகரம். அப்போ மகரத்துக்கு 7.5 விலகுதுங்க. ஒரு கண்டத்துல இருந்து தப்புச்சண்டா சாமி அப்படிங்கிற மாதிரி. ஏன் மகரத்துக்கு மட்டும் இப்போ நீங்க மேஷத்துக்கு அந்த மாதிரி பண்ணாதுன்னு சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா, மகரத்துல சூரியன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது இல்லையா, அப்ப அந்த சனி போகும்போது ரொம்ப ஒரு எதிர்ப்பதமா ஒரு வாழ்க்கைனா என்ன, தொழில்னா என்ன, நீ முதலாளி ஆகிறதுனா எப்படி அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு மிராக்கலான வாழ்க்கையை சந்திச்சு வெளில வர மாதிரி இருக்கும் மகரத்துக்கு. அப்படிதான் இருந்துச்சு நிறைய பேர்த்துக்கு. நிறைய அனுபவங்கள், வயசுக்கு மீறிய ஒரு அனுபவங்களை எல்லாம் ஒரு ஒரு உரைக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை, சொந்த பந்தங்களுக்குள்ளேயே ஒரு உரைக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்குலேஷன் 7ஆம் அதிபதி சந்திரன்ல அங்கே இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பால், நிறைய காசு பணத்தால், சொந்த பந்தத்தால் நிறைய பகையானதெல்லாம் 7.5 உண்டு மகரத்துக்கு. அப்போ அதெல்லாம் முடிஞ்சு 2025 ஒரு விடிவெள்ளி தோன்ற மாதிரி. ஏன்னா 7ஆம் அதிபதி சந்திரன் உங்கள் ராசியில், அதாவது மகர ராசியிலேயே சந்திரன் உகந்து வருவார். ஒரு மன மகிழ்ச்சியோடு, எந்த ஒரு பாவகிரக தொடர்பும் இல்லாமல் அருமையா எதிரிஸ்தானத்துல குரு போகுது. உங்களுக்கு எவ்வளவு கடன், எத்தனை கோடி கடன் இருந்தாலும் இந்த மகர ராசிக்கு 2025 நிறைவா உங்களை ஆத்த கடந்து அபாய கடத்தை தாண்டி கொண்டாந்து விட்டுட்டு போற அமைப்பு மகர ராசிக்கு உண்டு. அது மட்டுமல்ல, 2ஆம் இடத்துல இருக்கிற ராகு, பொதுவாகவே நான் சொல்லுவேன் எப்பவுமே லக்னத்துக்கு ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருந்ததுன்னா எதிர்பாராத பணம் வரும். எப்பவுமே பணம் வந்துகிட்டே இருக்கும்.
அது மட்டும் இல்லை பணம் பல வழிகளில் வரும்னு சொல்லுவேன். அப்புறம் 2ல ராகு உங்களுக்கு என்ன தேவையோ அது எங்கே இருந்தாலும் கொண்டாந்து கொடுக்குற அமைப்பை ராகு கொடுப்பார். கும்பத்தில் இருக்கிற ராகு, கும்பத்தில் இருக்கிற ராகு புதையலோட நம்ம லக்ஷ்மி அம்மா குபேர லக்ஷ்மி அப்படி பார்த்தீங்கன்னா அப்படி கையில் பானையோடு வரும் இல்லையா, அந்த மாதிரி கும்பத்தில் ராகு அப்படி பானையோட புதையலோடு வரும். அதனால உங்களுக்கு எல்லாரும் எவ்வளோ ஜாலியாக சம்பாதிக்கிறாங்க, நம்ம இவ்வளோ வம்பாடு விட்டு சம்பாதிக்கிறோமே அப்படின்னு மகர ராசிக்கு இருக்கும். அதெல்லாம் டோன்ட் வரி, பி ஹாப்பி. இந்த 2025 உங்களுக்கான ஒரு பொற்காலம். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு குரு போகுது. எதிரி இருக்க மாட்டான், எதிரி தன்னை உணருவான், உங்களை யாருன்னு தெரிஞ்சுக்குவான். கடன் பிரச்சனையில் இருக்கிற விஷயங்களை எல்லாம் குறைச்சி உங்களை வெயிட்லெஸ்ஸாக கொண்டு வந்து நிற்கும். அது மட்டும் இல்லை, 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சனி இருக்காரு. இந்த சனியுடைய பார்வை சந்திரனுக்கு இல்லை, லக்னத்துக்கு இல்லை. அப்போது முயற்சி பாவத்தில் சனி இருக்கும்போது உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட எஃபர்ட்டு பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 அப்படியே ஒரு விடிவெள்ளி வாரத்தில் ஒரு விடிவெள்ளி தோணுச்சுன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுடைய 2025 புத்தாண்டு அப்படி ஒரு தீபாவளியில் வந்து எப்படி நம்ம ஒரு வானவேடிக்கை வச்சோம்னா எப்படி ஒரு வானவேடிக்கை மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி மகர ராசிக்கு இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். இப்போ கும்பராசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த 2025 புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, கும்பத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாகவே சனியினுடைய மூலத்திரிகோண வீடு இல்லைங்களா. இந்த வீட்டில் ராகுக்கு 50% பங்கு இருக்கு. சனிக்கு எந்த அளவுக்கு, அதாவது நம்ம ஹவாலா பணம், புதையல் சம்பந்தப்பட்டது, எதிர்பாராத உபஜயஸ்தானம்ங்கிறதுனால எதிர்பாராத பணவரவு, இதெல்லாம் கும்பத்தில் இருக்கும். பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாக கும்பத்துக்கு இருக்கும், கும்பராசிக்கு இருக்கும் இல்லையா. கும்பராசி கும்பலக்னத்துக்கு உண்டு. அப்போ அங்கே இந்த சந்திரன் இருக்கும் பொழுது இப்போ ராகு உள்ள வர்றாரு. ராகு உள்ள வரும்போது இந்த பொதுவாகவே அந்த வீட்டுக்கு இந்த அமைப்பு, இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தியாக இருக்கட்டும், புதையல் யோகமாக இருக்கட்டும், ஹவாலா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே இதை பெரிய ஆளுங்களோட டீல் பண்ணுற தன்மை, பெரிய விஷயங்களை ஈஸியாக வெளியே காட்டிட்டு போகிற ஒரு தன்மையெல்லாம் கும்பத்துக்கு ஈஸியாக இருக்கும். சாமி வர்றவங்களாம் நிறைய பேர் கும்பத்தில் தான் இருப்பாங்க, சாமி சொல்கிறவங்களும் அதில் தான் இருப்பாங்க. அப்போ ஏன்னா இது சனிக்கு உண்டான வீடு மட்டுமல்ல, ராகுக்கும் உண்டான வீடு. அதனால தான் அந்த அதிசயம் அங்கே இருக்குது. அப்போ சனி ராகு 2 பிளானட்டுக்கு அந்த வீடு சொந்தம். அதனுடைய கலர் இப்போ மகரத்தில் இருக்கிற சனி ஒன்லி வந்து ஊதா தான். ஆனால் கும்பத்தில் இருக்கிற கலர் ஊதா கிடையாது, ஒரு சிமெண்ட் கலர் மாதிரி வரும். நம்ம சொல்லுவோம் இல்லையா சில்வர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சில்வர்லாம் பார்த்தீங்கன்னா அதில் தான் வரும். அப்போ அந்த ஏரோப்ளைன் சம்மந்தப்பட்டதெல்லாம் அந்த இடத்துல தான் வரும். அதனால இந்த ராகு ஒரு தன்னுடைய பங்கை, கதிர்வீச்சை பாதி உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இடம் கும்பம். அப்போ இந்த வீட்டுக்கு இப்போ நடக்கக்கூடிய 2025 எப்படி இருக்கும்னா, ராசியிலேயே சந்திரன் வழியே ராகு போகுது. டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. ஒரு சந்திராசிரமம் அப்படின்னா நம்ம மனசு ஒரு மாதிரி அலைபாயும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது 8 சந்திராசிரமங்களை கொண்டது ராகு கூட இருக்கும்போது. அப்போ ஒரு முக்கிய முடிவுகளை, தன்னுடைய ஆசைகளை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. ரொம்ப உங்களால் முடிக்கும்ல உங்கள் பார்ட்னர்கிட்டையோ அல்லது உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்ககிட்டயோ இந்த விஷயத்தை நான் செய்யலான்னு இருக்கேன், அது செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற முடிவெல்லாம், முக்கிய முடிவுகள் யாரையாவது உங்களுக்கு ஒரு ஃபேவரான ஆளுகிட்ட யார்ட்டையாவது வச்சு அதை கன்சல்ட் பண்ணி செய்யுங்க. திடீர்னு டக்குன்னு எடுத்தங்கவத்தன்னு ஒரு முடிவு எடுத்துறாதீங்க. ஏன்னா குடும்ப சனியாக போயிட்டு இருக்கு, 7.5 சனி இல்லையா, குடும்ப சனியாக போயிட்டு இருக்குது. அப்போ குடும்ப சனியாக போகும், ஜென்மச்சனி இப்போ குடும்ப சனியாக போகுது. அப்போ ஒரு குடும்பம் சார்ந்து, காசு பணம் சார்ந்து, இன்வெஸ்ட் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகளை உங்கள் வீட்டில் பெரியவங்களோ உங்கள் ஃபேவராக இருக்கிறவங்ககிட்ட கேட்டு முடிவு பண்ணுங்க. இந்த ராகு அவசரப்பட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு ஏண்டா பண்ணணுங்கிற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிடும். ஓகேங்களா, இதுதான். அதே மாதிரி 5ஆம் இடத்துல இருக்கிற குரு அந்த அளவு உங்களை சிக்கல்ல மாட்ட விடாது. ஏன்னா குரு பார்வை 9ஆம் பார்வை, குரு பார்வை கும்பத்துக்கு உண்டு. அப்போ அது இருக்கும்போது அந்த 9ஆம் பார்வை பாக்கிய பார்வையாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ப்ராப்ளமாக, ஒரு பிரச்சனையாக இந்த சனி ராகு கொடுத்தாலும் கூட குரு பார்வை அதை கரெக்ட் பண்ணி அதை வந்து அப்படி கூட்டிகிட்டு போகிற தன்மை, ஒரு தப்பு செஞ்சாலும் கூட அதை வெளியே தெரியாமல் அப்படி மூடி கொண்டுட்டு போகிற தன்மையை குரு இந்த 2025 செய்வார். நல்ல விஷயம் தானே. அதே மாதிரி கும்பம்
திருமணம் ஆகாதவர்களுக்கு மேக்சிமம் செகண்ட் மேரேஜ் பண்ற நிறைய பேர்த்துக்கு கும்பராசிக்காரங்களுக்கு கும்ப லக்னக்காரங்களுக்கு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறது ஈஸியா நடக்கும். 2ஆம் தார திருமணத்திற்கு, ஏன்னா 7ல கேது வராது. அதனால செகண்ட் மேரேஜ் பண்ற நிறைய பேர்த்துக்கு ஈஸியா கல்யாணம் நடக்கிறதுக்கான அமைப்பு கும்பராசிக்கு உண்டு. அது மட்டும் இல்ல, குரு பார்வை இருக்குது இல்லையா, அதனால சுப விசேஷங்களும் நடக்கும், இடப்பயிற்சிகளும் நடக்கும். ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணும்போது அவசரப்படாதீங்க. ஒரு முக்கிய முடிவுகள்ல அவசரப்படாம இருந்தீங்கனாலே கும்பம் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு நிகரான ஒரு அமைப்பை, ஒரு திருமண வைபோகத்தோடு கூடிய அமைப்பை இந்த கும்பராசிக்கு 2025 இருக்கும். திருமணம் வைபோகம் நிறைந்த ஒரு ஆண்டாக, முக்கிய முடிவுகளில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2025 இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஓகேங்களா? இப்போ மீன ராசி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ இந்த 2025 மீன ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னீங்கன்னா, இந்த பிறக்கிற வருஷம் அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியம் இல்லையா? 2025 பிறக்கிற வருஷம் அப்படிங்கும்போது இந்த புதனுடைய புதன்கிழமை, அதாவது நாள் செய்யாததை கோள் செய்யும்பாங்க. அப்போ இந்த கிழமைநாதன் ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தாலும் அது பெரிய விஷயம். அப்ப இந்த புதனுக்குண்டான நட்சத்திரம் மீனராசியில ரேவதி நட்சத்திரம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி சனி மீனராசிக்கு வருவார், ஜென்ம சனியா உட்காருவார். அங்க சனியினுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்கு. இப்ப குரு எடுத்தா அந்த ராசியாதிபதி மீனராசி மீன லக்னத்துக்கு உண்டான குரு இப்ப சுகஸ்தானத்துல போய் உட்கார்றாரு. அப்போ சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமையும், பழைய வீடா இருக்கிறவங்க இடிச்சுட்டு புதுப்பிப்பாங்க, கல்வியில நல்ல பாராட்டு பத்திரத்தோட பாராட்டுதும் பத்திரங்களும் கிடைக்கும். அது மட்டும் இல்ல, அவங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்த்தீங்கன்னா சனி ராகு குரு 3மே பார்க்கும். தொழில் ஸ்தானத்தை பார்க்கும்போது தொழில நல்ல முன்னேற்றங்கள், உங்களுக்கு ஓடுறதுக்கு தெம்பு மட்டும் இருந்தா போதும். வீட்டில் நிறைய ஒர்க் இருக்கும், அதே மாதிரி தொழிலையும் நிறைய ஒர்க் இருக்கும். நீங்க தொழில ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல மாற்றத்தை எதிர்பார்த்தாலும் சரி, மேனேஜ்மெண்ட் போஸ்டா இருந்தாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் 12ல இருக்கிற ராகு அற்புதமான அமைப்போட கொடுப்பாரு. இது எல்லாத்த விட ஒண்ணுன்னா, 10ஆம் அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்துல உட்காந்து 10 பார்ப்பார். 10ல குரு வந்தாதான் 10 குரு பார்க்கும்போது என்ன ஆகும்? அந்த குரு ஒரு அங்கீகாரம், அரசாங்க உத்தியோகம், உயர் பதவி, அரசியல் செல்வாக்கு. மீனராசிக்காரங்களுக்கு அரசியல் செல்வாக்கு, ஒரு தலைமை பண்பு, ஒரு கிரீட மகுடம் சூட்டக்கூடிய அமைப்பெல்லாம் மீனராசிக்கு உண்டு. லக்னத்துல இருக்கிற சனியும் சரி, 12ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் சரி, வெளிநாடு போயிட்டு வர்ற அமைப்பெல்லாம் உங்களுக்கு அதிகமாக. சாதாரண குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட வெளியூர் போகணும், வெளிநாடு போகணுங்கிறது நல்லா இருக்கும். யாத்திரைகள் போகிறதுக்கு ஒரு அருமையான விஷயம். இப்போ காசி ராமேஸ்வரம்லாம் போயிட்டு வர்றதுக்கு உண்டான அமைப்புகளை ஈஸியாக மீனராசிக்கு கொடுக்கும். நிறைய இறை வழிபாட்டுடுங்க. மீனத்தில் சனி போகுது, அப்போ கடல் ராசியில் போய் ஒரு தடவையாவது 2025 அனைவரும் ஒரு கடல் சத்தத்தில் போய் ஒரு கடலில் போய் நீராடிட்டு வாங்க. அதே மாதிரி ஆறு, நதி, குளம், கடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய பாவங்களை கழிச்சு ஒரு தடவையாவது ஸ்நானம் பண்ணிட்டு வாங்க. அது ஒரு சிறப்பான பலனை சொல்லும். கும்பத்துல ராகு குருவார்வையோடு இருக்கு. அந்நிய ஜாதி அந்நிய மக்களால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்கள் அதிகமா இருக்கு இந்த வருடம் 2025. அனைவருமே மீனத்துக்கு மட்டுமல்ல, ஏன்னா மீன ராசியே பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ச ராசி, ஒரு நிறைவு பாவம், ஒரு சுப விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. இப்போ அந்த ராசிக்கு இந்த 2025 மீன ராசியை பொறுத்தவரை கடல் எந்த சமுத்திரம் எந்த அளவுக்கு பெரிய விஷயமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு அமைப்பாக இந்த 2025 அவர்களுக்கு கடல் மாதிரி அவர்களுக்கு தொழிலும் வாழ்க்கையும் வீடு வாசல் சுகமும் இந்த 2025 பறந்து விரிந்த ஒரு வாழ்க்கையாக இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இருக்கு. ஏன்னா 7.5 சனியில போன விரயஸ்தானத்துல இருந்த சனி அதிகமான விரயத்தை மீனராசி கொடுத்துருக்கும். அப்போ இனிமேல் அதெல்லாம் கட்டுக்குள்ள வருங்கிறத சொல்லி, அதுவும் வளர்பறை சந்திரன் 11ஆம் இடத்துல இருந்து பூர்வ புண்ணியத்தை பார்த்துட்டு இருப்பார். அதனால உங்களுக்கு இந்த 2025 ஒரு சிறப்பான ஆண்டாக பிறந்திருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. அது மட்டுமல்ல, அனைவரும் புண்ணிய சேத்திரங்கள்ல அதிகமா நீராடுங்க. குரு மிதுனத்துல இருக்கிறதுனால நிறைய புதுசான படைப்பாற்றல்கள் நிறைய வரும். மருந்து மாத்திரைகள், இந்த காற்றின் ரீதியாக வைரஸ் ரீதியாக ஏற்படக்கூடிய நிறைய விஷக்கிருமிகளுக்கு
புது மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான அமைப்பு 2025 உண்டு. கவர்மெண்ட் என்ன சூரியன் குருவும் பார்த்துக்கிறாங்க. இந்த வருடம் பிறக்கும் போது சூரியனும் குருவும் பார்த்துக்கிறாங்க. அப்போ பார்வை சூரியனும் குருவும் ஒன்னோட ஒன்று பார்த்துக்கும் போது, அதாவது மருந்து கண்டுபிடிக்கவே முடியாத வியாதி அப்படின்லாம் இருக்கும் இல்லையா. ஏன்னா மிதுனத்தில் ராகு வரும்போது அந்த கொரோனாலாம் வந்துச்சு, இந்த விஷ இதெல்லாம் வந்தது. இப்போ அதில் குரு போறாரு, அதற்கு திரிகோணத்தில் ராகு இருக்காரு. அப்போ என்ன பண்ணுவாருன்னா, இந்த 2025 பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு நோய்களுக்கு அரசாங்க ஆஸ்பத்திரியிலே, அதாவது அரசு மருத்துவமனைகளிலே இலவசமாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தடுப்பூசிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமான நோய்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லை, 2025 அப்படிங்கும்போது இப்போ இந்த சனி பகவான் வந்து மீனத்துக்கு போகும்பொழுது இந்த கோவில் சொத்து அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய கோவில் சொத்து, மாணவ பூமி அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆக்கிரமிப்புகள், மக்களுக்கும் அரசுக்குமான போராட்டங்கள், கையகப்படுத்தப்படுவது, இதெல்லாம் நிறைய இருக்குது. அது சம்மந்தப்பட்ட போராட்டங்கள் நிறைய நடந்துட்டுருக்கு. ஏன்னா நாங்கள்லாம் கிராமத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறதுனால கிராமம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த நில அபகரிப்பு, வீடு அபகரிப்புங்கிறதெல்லாம் வந்து கோவில் சொத்து அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆக்கிரமிப்புகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ 2024 பெரிய புரட்சி மாதிரி இருக்குது. ஆனால் சைலண்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சனி பகவான் மீனத்தை தொட்ட உடனே சனியும் குருவும் ராகுவும் சேர்ந்து தனுசு ராசியை பார்க்கும் பொழுது, குருவும் ராகுவும் கோச்சாரத்தில் குரு பார்க்கும் பொழுது, சனி பகவான் தனுசு ராசியை பார்க்கும் பொழுது, அரசர்கள் அந்த காலத்தில் அரசர்கள் வந்து இனாமாக கொடுத்த நிலங்களை அவர்களிடமே ஒப்படைக்கக்கூடிய அரசு ஆணை பிறப்பிக்கப்படும். அப்போ மக்களுக்கான 2025 மக்களுக்கான ஆண்டாக இந்த வருடம், மக்களுக்கே மன்னர்களே மக்களுக்காக இயங்கக்கூடிய ஆண்டாக, புது பரிணாமத்தோடு கூடிய ஆண்டாக இது இந்த 2025 இருக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. நிறைய போன வருடம்னா நிறைய திருமணம் ஆகாமல் நிறைய பேர் இருந்தவங்களுக்கெல்லாம், கூடாதவர்களுக்கெல்லாம் இந்த வருடம் திருமணம் பண்ணுவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு கொண்டு பாக்கியத்தை பார்க்கறதுனால தொழில் இல்லாதவர்களுக்கு நிறைய பேருக்கு தொழில் அமையும். 2025 ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்குங்கிறத கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மேற்கொண்டு நீங்கள் விளக்க வேணும்னா என்னுடைய தனிப்பதிவுக்கு வாங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் நான் கீழே போடுறேன். நன்றி, வணக்கம். 2025 குடும்பத்தோடு அனைவரும் நீண்ட காலம் நிறை செல்வத்தோடு மன மகிழ்ச்சியோடு ஆனந்தமாக வாழ இறைவனையும் முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.